ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. யஸ்ய ஸ்மரணமாத்ரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம். நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரः. நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரः. நாராயண பரோ த்யாதா தியானம் நாராயண பரः. யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வா அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. ரிதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமः. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம். சங்கர பாஷ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது 92வது ஸ்லோகம். 90, 91 ரெண்டு பாராயணம் பண்ணிடலாம். அனுர் பிருகத் கிருதஸ்தூலோ குண நிர்குணோ மகான் அத்ருதஸ்வத்ருதஸ்வாஸ்யः பிராக்வம்சோ வம்சவர்தனः. பாரபிருத்கதிதோ யோகி யோகீஷः சர்வகாமதः. ஆஶ்ரமஶ்ரமணः க்ஷாமः சுபர்ணோ வாயுவாகனः. 92வது ஸ்லோகம் சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 105வது ஸ்லோகம் பார்க்கணும். தனுர்தரோ தனுர்வேதோ தனுர்தரோ தனுர்வேதோ தண்டோ தமயிதா தமஹ தண்டோ தமயிதா தமஹ. அபராஜிதஸ் சர்வசஹோ அபராஜிதஸ் சர்வசஹோ நியந்தா நியமோ யமஹ நியந்தா நியமோ யமஹ. தனுர்தரோ தனுர்வேதோ தண்டோ தமயிதா தமஹ அபராஜிதஸ் சர்வசஹோ நியந்தா நியமோ யமஹ. இந்த ஸ்லோகத்துல 10 நாமங்கள் பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து 857வது நாமம் 857வது நாமம் தனுர் தரஹா. தனுர் அப்படின்னா தனுஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வில்லு. வில்லை தாங்கியவர் கோதண்டராமன் அப்படின்னு நம்ம வந்து பிரசித்தமா சொல்றோம். அந்த கோதண்டத்தை தாரணம் பண்ணதுனால ராமனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனுர்தரஹா அப்படின்னு பேர். அப்ப ராம அவதாரம் எடுத்ததுனால பகவானுக்கு பேர் வந்து தனுர்தரஹ அப்படின்னு பேர் வந்தாச்சு. அதுக்கப்புறம் தனுர்வேதக அப்படின்னா என்ன அர்த்தம்? தனுர்வேதகனா தனுர்வேதத்தை அறிந்தவர், தனுர்வித்யாவை அறிந்தவர். அதனால பகவானுக்கு ராமருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனுர்வேதகன்னு பேர், ராமருக்கே பேர். அப்புறம் தண்டக அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஒரு ராஜாவா இருக்கணும் அப்படின்னா அவதார புருஷர்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாமன அவதாரத்துல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்னவா பிறந்தார் அப்படின்னா பிராமணனா பிறந்தார். மீதி இருக்கிறது எல்லா அவதாரங்களும் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரிய அவதாரம். க்ஷத்திரிய அவதாரம் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா தண்டனையை கொடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், பகவான் எல்லாத்தையும் அடக்கிறார். தண்டக அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பகவான் அந்த தண்டனா ரூபமா இருக்கார், பனிஷ்மெண்டா பகவான் தான் இருக்கார். அதனால அவருக்கு பேரு தண்டகான்னு பேர். எங்கெல்லாம் நம்ம பனிஷ்மெண்ட் பண்றோம் கிடைக்குதோ தர்மிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகவானே நம்மளை தண்டிக்கிறார், இந்த தண்டனையே பகவான் தான் அப்படின்னு தர்மிகள் வந்து நினைக்கிறாங்க. தர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிறது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமயிதா அப்படின்னா என்ன அர்த்தம்? தமயிதா அப்படின்னா அடக்கி ஆள்பவர். தமனம் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? அடக்குதல்னு அர்த்தம். தமயிதா அப்படின்னா என்ன அர்த்தம்? அடக்கி ஆள்பவர். ஒரு க்ஷத்திரியனா ராஜாவா இருக்கிறவர் என்ன பண்ணுவார்? அடக்கி ஆள்றார். அந்த அடக்கி ஆள்பவரா வந்து பாத்தீங்கன்னா ராஜோவை விஷ்ணுகு அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு. ராஜா வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவை ராஜா, ராஜாவை விஷ்ணுகு அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா எல்லாம் விஷ்ணுவோட அம்சம். ராஜாக்கள் அடக்கி ஆள்றாங்கல்ல, அந்த அடக்கி ஆளக்கூடிய ராஜா ரூபத்துல பகவான் தான் இருக்கார். அதனால தமயிதா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் தமக அப்படின்னா என்ன அர்த்தம்? அடக்கப்பட்ட நிலையில அடக்கமா இருக்கிறவர். எல்லாம் ஒரு கமெண்ட் பண்ணியாச்சு, 144 போட்டாச்சு, ஊர் ஃபுல்லா கர்ஃபியூ போட்டாச்சு, 144 போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கும்? அப்படியே சாந்தமா இருக்குமே, ஸ்மசான சாந்தி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், அமைதியா இருக்கும். ஊரே பாத்தீங்கன்னா அப்படி அமைதியா இருக்கும்ல. அந்த பனிஷ் பண்ணதுக்கு பிறகு, கர்ஃபியூ போட்டதுக்கு பிறகு இருக்கிற அந்த அடக்கம். அதே மாதிரி யாரெல்லாம் ஒரு சின்ன டீச்சர் என்ன பண்றாங்க, அப்படின்னாங்கன்னா எல்லாம் அடக்கமா பசங்க எல்லாம் கிளாஸ் ரூம்ல இருக்காங்க. அந்த அடக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அடக்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் அடக்க ரூபமா இருக்கார், தமகா. அதுக்கப்புறம் அபராஜிதகன என்ன அர்த்தம்? பகவான் வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் வெற்றி கொள்ளப்பட முடியாதவரா இருக்கார். நம்ம சொன்னோம்ல, எவ்வளோ பெரிய ஹிட்லரா இருந்தாலும் கடைசியில என்ன ஆகணும்? தூங்கி போகணும்ல சாமி. அப்ப எதை கிராஸ் பண்ண முடியாது அப்படின்னா பகவானோட மாயையவே கிராஸ் பண்ணி போக முடியாது. மாயையை கிராஸ் பண்ணாதான் பகவானே நமக்கு கிடைப்பார். அந்த பகவானை ஜெயிக்கணும். அப்பெல்லாம் முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. அப்ப மாயையை கிராஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஹிட்லரா இருந்தாலும் சரி, ட்ரம்பா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பெரிய ஆட்களா இருந்தாலும் என்ன பண்ணணும்? உலகத்தெல்லாம் ஜெயிக்கலாம். ஆனா பகவானை ஜெயிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. பிளாக் ஹோல்ல போய் விழுந்துருவாங்க, முடிச்சு போச்சு. தூக்கத்துல போய் லயமாயிடுவாங்க. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் யாராலையும் ஜெயிக்கப்பட முடியாதவரா இருக்கார். அதனால பகவானுக்கு பேரு அபராஜிதக. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆத்மஸ்வரூபமா அவர் தானே இருக்கார். எவன் பகவானை ஜெயிக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கும் ஆத்மஸ்வரூபமா பகவானே இருக்கார். எப்படி தன்னையே தான் ஜெயிக்க முடியும்? அப்ப பகவானை வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் யாராலையும் ஜெயிக்கவே முடியாது, அபராஜிதா. அதுக்கப்புறம் சர்வசக. பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா எல்லாத்தையும் ஜெயிச்சவர். சர்வசக அப்படின்னா அவருக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும், எல்லாருன்றது என்னது? வாஸ்தவத்துல மாயா. மாயினால உண்டு பண்ண வெறும் தோற்றம் மாத்திரம் தானே எல்லா அரக்கர்களும். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல தோன்றுனாங்களோ அவங்க எல்லாம் மாயினால உண்டானவர்கள். அப்ப எல்லாத்தையும் பகவான் என்ன பண்றார்? மாயாவியா இருக்கிற பகவான் ஜெயிச்சவரா இருக்கிறார். சர்வசக அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சர்வசகக்கு 2 மீனிங் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஜெயிக்கிறவர், நாசம் பண்றவர்னு அர்த்தம். எல்லாத்தையும் கொன்று நாசம் பண்ணி ஜெயிக்கிறவர். அதுக்கு மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது மீனிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சாமர்த்தியம் உடையவர், எல்லா காரியத்திலையும் சாமர்த்தியம் உடையவர். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் என்னென்ன சாமர்த்தியம் இருக்கோ அந்த சாமர்த்தியம் எல்லாம் பகவானோட சத்துவ அம்சம் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். கீதால வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போதே சொல்லுது, மம தேஜோ அம்ச சம்பவான் அப்படின்னு வந்து பகவான் சொல்றார். யாரெல்லாம் நல்லா பாடுறாங்களோ, யாரெல்லாம் நல்லா பேசுறாங்களோ, யாரெல்லாம் நல்லா சமைக்கிறாங்களோ, யாரெல்லாம் நல்ல தனுர்வித்யா வச்சிருக்காங்களோ, யார் நல்ல கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கோ, யாரெல்லாம் பாஷா ஞானம் இருக்கோ, எதெல்லாம் யார் யாற்றெல்லாம் எந்தெந்த ஞானங்கள்லாம் இருக்கோ எல்லா ஞானங்களும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானோட சத்துவ அம்சம். அப்போ எல்லா சாமர்த்தியமும் யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானோடது தான் எல்லா சாமர்த்தியமும். அதனால சர்வசக அப்படின்னு பகவானுக்கு பேர். அப்புறம் நியந்தா அப்படின்னு பேர் பகவானுக்கு. நியந்தா அப்படின்னா எல்லாத்தையும் கமாண்ட் பண்ணக்கூடிய கமாண்டேட்டருக்கு பேரு நியந்தா, டிக்டேட்டர். சுவாமி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அவரோட ஆக்ஞையினாலதான் எல்லாம் போகுது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் டிஸார்டர் அப்படின்னு.
என்ன இந்த உலகம் இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு. எல்லாம் ஒரு ஆர்டர் போயிட்டு இருக்கு, நமக்கு தெரியல. நம்மளாம் எறும்பு மாதிரி காலத்தோட அளவு தெரியல, நமக்கு எப்படி போகுதுன்னே தெரியாது. இது லட்சக்கணக்கான யுகங்களை வருஷங்களை கொண்ட யுகங்கள் ஒவ்வொன்றும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட காலம்லாம் இப்ப நம்ம யாராவது எறும்பு ஒன்று சொல்லுது, இது என்னது டிஸ்ஆர்டரா இருக்கு அப்படின்னு நம்மளோட வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிட்டு எறும்பு பாத்தீங்கன்னா சொல்லுது. ஒரு எறும்பு இன்னொரு எறும்புட்ட, என்னது இந்த வீட்டுல எல்லாமே டிஸ்ஆர்டரா இருக்குன்னு. முட்டாளே, உனக்கு தெரியல, பெரிய ஜீவனா இருக்கிற எனக்கு தெரியுது, நான் எல்லாம் ஆர்டரா தான் வச்சிருக்கேன். அப்ப நமக்கு ஆர்டரா இருக்கிறது அந்த சின்ன ஜீவராசிக்கு என்னது தெரியவே தெரியாது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா பகவானோட ஆக்ஞையினால பக்கவா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நியந்தானா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் தன்னோட ஆர்டர்ல வச்சிருக்கிறவர், அவருக்கு பேரு நியந்தான்னு பேர். அதுக்கப்புறம் அநியமக அப்படின்னா அவர் நியந்தா, ஆனா அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் இல்லாதவர். அவர்தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றார். அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்லை, அவருக்கு ஒரு நியமம் இல்லை. அதனால பகவானுக்கு பேர் அநியமக அப்படின்னு ஒரு பேர். அதுக்கப்புறம் ஆவை எடுத்துட்டு வெறும் நியமக அப்படின்னு மட்டும் போடுங்க. அநியமக, நியமம் இல்லாதவர். அவருக்கு என்ன நியமம் இருக்கு? அவர் தான் ஆதார புருஷனா இருக்காரு, அவருக்கு நியமம் இல்லை. அதனால அநியமகன்னு பேரு. நியமகன்னு போட்டு ஆவை எடுத்துட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாத்தீங்கன்னா இதுல சொல்றோம்ல, அஷ்டாங்க யோகத்துல யமம் நியமம் சொல்றோம்ல, அந்த நியம ரூபத்துல பகவான் தான் இருக்கின்றார். அதுக்கப்புறம் யமகன்ற வார்த்தை இருக்கு. அயமக அப்படின்னா யமம் இல்லாதவர். யமனா என்ன அர்த்தம்? யமன் மரணம் கொடுக்கிற யமன் பாத்தீங்கன்னா, பகவானுக்கு மரணம்ன்ற ஒரு பகவான் ஒருத்தர் இல்லவே இல்லை. அவரை யார் சாகடிக்க போறார்? அவருக்கு தான் மரணமே இல்லையே, அமிர்த சுரூபியா இருக்கார், நித்தியமானவரா இருக்கார். அப்போ நமக்கெல்லாம் யமன் இருக்கார், ஆனா பகவானுக்கு யமன் இல்லை. அதனால அயமக அப்படின்னு பேர். ஒண்ணு. அந்த ஆவை எடுத்துட்டு யமகன்னு படிச்சோம் அப்படின்னா நியந்தா நியமோ யமக. அதுல ஆ போட்டாவும் படிக்கலாம், நியந்தா அயமோ அநியமோ யமக. ஆ போட்டும் படிக்கலாம், ஆ போடாமையும் படிக்கலாம். ஆ போடாம பாத்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா யமக. பகவான் பாத்தீங்கன்னா யமரூபமா இருக்கார். யமம்னு என்ன அர்த்தம்? அஷ்டாங்க யோகத்துல இருக்கிற யமம். யமம் நியமம், இந்த யம நியம ரூபத்துல பகவான் தான் இருக்கார். அதனால யமக அப்படின்னு பேர். வாசித்து கொண்டு 857வது நாமம் தனுர்தரஹா. பாஷைக்காரர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா எழுதுறார். ஸ்ரீமான் ராமோ. ஸ்ரீமான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீயை உடையவர் ஸ்ரீமான். அந்த ராமர் பாத்தீங்க அப்படின்னா மகத்து தனுர் தாரயாமாச இது தனுர்தரஹா. மிகப்பெரிய வில்லு பாத்தீங்க அப்படின்னா, சீத்தையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே அதனை டெஸ்ட் வைக்கிறது. அந்த வில்லை எடுத்து நானை பூட்டுனா பார்த்தீங்கன்னா உனக்கு பொண்ணு கொடுத்துட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனக மகாராஜா சொன்னோன்னே, ஜானகியோட அப்பா சொன்ன மாத்திரத்தில் இவர் பார்த்தீங்கன்னா அந்த தனுஷை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் பூட்டுறதே ரொம்ப கஷ்டம். அதை எடுத்து வச்சு நான் பூட்டின மாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா என்னாவது ஜெயிச்சிடுறார். அந்த தனுஷை பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா மகத்து தனுர், பெரிய தனுஷ் வில்லு. அந்த பெரிய வில்லை பார்த்தீங்கன்னா தரித்திருக்கிறதுனால பகவானுக்கு பேர் தனுர்தரக அப்படின்னு பேர் வந்தாச்சு. 858வது நாமம் தனுர்வேதகா அப்படின்னு பேர். தனுர்வேதகன் என்ன அர்த்தம்? சயேவ தாசரதி. அதே தசரதரோட புத்திரரா இருக்கக்கூடிய ராமர் தான் சயேவ தாசரதி. முந்தின நாமத்துல சொன்ன ஸ்ரீராமர் தான் தனுர்வேதம் வேத்தி இதி, தனுர்வேதத்தை அறிந்தவராக இருக்கின்றார். அந்த காரணத்தினால தனுர்வேதக அப்படின்னு யாருக்கு பேரு? பகவான் ராமருக்கே பேரு தனுர்வேதகன்னு பேர். அப்ப 2 நாமமும் பகவான் ராமருக்காக பேர். இதுக்கப்புறம் 859வது நாமம் தண்டகா. தண்டகனா என்ன சுவாமி அர்த்தம்னா, தண்டனா பனிஷ்மெண்ட், தண்டனை. நம்ம சொல்றோம்ல தண்டனை, நம்ம எதை சொல்றோமோ அதுதான். அந்த தண்டனையா இருக்கிறவர் யார் அப்படின்னா பகவான் தான். தமனம் தமயதாம் தண்டக. தமயதாம் தமனம் தண்டக. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றவங்களா இருக்காங்களோ, தமயதாம்ன்றதுக்கு அர்த்தம் கண்ட்ரோலர்ஸ். யாரெல்லாம் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா போலீஸ்காரா இருக்கா, கண்ட்ரோல் பண்றான்ல,
டிராஃபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முச்சந்தில ஒருத்தர் நின்றுக்கிட்டு லெஃப்ட் போ ரைட்டு போ அப்படின்னு சொன்னோன்னு நம்ம எல்லாம் கேட்குறோம்ல. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்மளை கண்ட்ரோல் பண்றவங்க. இப்போ நான் இருக்கேன், உங்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன சத்தம் போடுங்க, சும்மா பாருங்க, போன் ஆஃப் பண்ணுங்க, என்ன விவகாரம் பண்றீங்க, மியூட் பண்ணுங்க, நான் சொன்னோன்னு நீங்க கேட்குறீங்களா? அப்போ நான் உங்களை கண்ட்ரோல் பண்றேன் ஆச்சாரியரா இருந்துக்கிட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஏகப்பட்ட கண்ட்ரோலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எல்லாத்துட்டையும் என்னன்னு கேட்டீங்கன்னா தண்டக அப்படின்றது என்னன்னா தமனத்துக்கான கண்ட்ரோல் பண்றதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னா பனிஷ்மெண்ட். டீச்சர் எல்லாமே அப்படி தானே பண்றாங்க. ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணு அதை பண்ணு, முட்டிக்கால் போட்டு நில்லு அப்படின்னு நிற்க விட்டுருவாங்க, கிரவுண்டை சுத்தி வா அப்படின்ட்டுருவாங்க. அப்ப டீச்சர்ஸ் வந்து என்ன பண்றாங்களோ என்ன எதனால வந்து அடக்குறாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் பண்ணி தான் அடக்குறாங்க. அந்த தமனம் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவோ அதுக்கு பேர் தண்டகான்னு பேர், பனிஷ்மெண்ட். அந்த பனிஷ்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் இருக்கின்றார். தண்டோ தமயிதாமஸ்மி, கீதால விபூதி யோகத்துல தெளிவா இருக்கு. தமயிதாமஸ்மி தண்டக, கண்ட்ரோல் பண்றவங்களிடத்துல நான் தண்டனையாக இருக்கின்றேன், பனிஷ்மெண்டா நான் இருக்கின்றேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அதுதான் இது பகவத் வச்சனார். அப்ப கிளியரா விபூதி யோகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு, பகவான் தான் தண்டனை ரூபத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 860, இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து உடனே பனிஷ்மெண்ட் கிடைக்கும். எந்த காரியம் இப்ப இன்னைக்கு காலையில் நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னா சாயந்தரத்துக்குள்ளாரி எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். பெரிய பாக்கியம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாத்துக்கும் அது மாதிரி சீக்கிரமே பனிஷ்மெண்ட் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம இப்போ பண்ணுவோம், அடுத்த ஜென்மத்துல போய் பனிஷ்மெண்ட் கிடைச்சா என்ன ஆகும், ரொம்ப லேட்டா கிடைச்சா நமக்கு கனெக்ஷனே தெரியாது. அப்போ நமக்கு வந்து தண்டனை கிடைக்கும் போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் இதை தண்டிக்கிறார், நம்மளை வந்து பாத்தீங்கன்னா நேரா போறதுக்காக, பாதையில சரியா போறதுக்காக தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னு. எந்த பனிஷ்மெண்ட் வந்தாலும் நான் வந்து என்ன பண்ணுவேன், என்னோட தவறுகள்ல இருந்து நான் கணக்கு பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்ப தர்மிகள் என்ன பண்ணுவாங்க, பகவானை வந்து பாத்தீங்கன்னா தண்டனா ரூபமா பகவானையே பார்க்கணும். இது முக்கியம், ரொம்ப முக்கியமா பார்க்கணும். நான் தப்பு பண்ணேன், அந்த தப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் தண்டனையா வந்து பகவான் தான் நிக்கிறார். அப்ப மனசு எவ்வளவு சமாதானம் இருக்குது உங்களுக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் தண்டனையா வரல அப்படின்னா இந்த மனசு என்னவா இருக்கும், தத்தளிச்சு போயிடும். ஐயோ நான் இப்படி பண்ணனே, எனக்கு ஏன் இப்படி வருது, நல்லது தானே பண்ணேன், இப்படி ஆச்சேன்னு. இல்லை, எப்பவுமே வந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார், கர்மபல தாத்தா வந்து பாத்தீங்கன்னா தப்பாலாம் பலன் கொடுக்க மாட்டார். எப்பவோ பண்ணது, அது இந்த ஜென்மத்திலேயோ இல்லை முந்தின ஜென்மத்திலேயோ எப்போ நான் பண்ண பாப்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தண்டனையா பனிஷ்மெண்டா பகவான் கொடுக்குறார், துக்கமா வருது அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். அதான் வந்து பாத்தீங்கன்னா தண்டனையா பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் 860வது நாமம் தமயிதா, தமயிதா அப்படின்னு ஆயிருக்கு. தமயிதான என்ன அர்த்தம் அப்படின்னா பிரஜைகளை வந்து பாத்தீங்கன்னா அடக்கி ஆள்பவர். பிரஜைகளை அடக்கி ஆள்றவர்னா என்னது, வஜ்ரமுத்யதம். கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யமன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஊர்கா மாதிரியும், பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபச்சேஷனம் அப்படின்னு சொல்லுது. நம்ம தொட்டுக்கிறதுக்கு சைடிஷ் வைக்கிறோம் பாத்தீங்களா, மெயின் டிஷ் வந்து சாதம், சாதத்தோட சாம்பார் போட்டுட்டு பக்கத்துல எல்லாம் ஊறுகாய் கரிகாயெல்லாம் வைக்கிறோம்ல, இந்த கரிகாய் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த யம தர்மராஜாலாம் ஊறுகாயம். என்ன அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த தேவர்களையும் வந்து தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கார். நம்மளை யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்களை எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவர். அதனால அவருக்கு பேரு தமயிதா அப்படின்னு பேர். அந்த தமயிதான என்னது, பாஷிகார் சொல்றாரு வைவஸ்வத அப்படின்னா யமதர்மனுக்கு இன்னொரு பேர் வைவஸ்வதன் அப்படின்னு பேர். அந்த வைவஸ்வதனா இருக்கிற யமனுக்கும் நரேந்திராதி ரூபேன, யாரெல்லாம் நரேந்திரன் அப்படின்னா மனுஷங்கள்ல இந்திரன் யாருன்னா ராஜா ரூபத்துல நமக்கு நிறைய ராஜா இருக்காங்கல்ல, ஏகப்பட்ட ராஜாக்கள் வராங்க போறாங்க, நிறைய ரூல்ஸை கொண்டு வராங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யம ரூபத்திலையும் ராஜாக்களோட ரூபத்திலையும் பிரஜா தமயதி, பிரஜைகளை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றவர் யாரோ அவருக்கு பேரு தமயிதான்னு பேரு. பகவான் தான் ராஜா ரூபத்துல வரார், பகவான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யம ரூபத்துல வரார். அதனால யமனும் பகவான் தான், ராஜாவும் பகவான் தான், நமக்கு பனிஷ் பண்ற அவரும் நம்மளை கண்ட்ரோல் பண்றவர் பகவான் தான் அப்படின்னு பாவிக்கிறது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமயிதான்ற மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யக உபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு.
கார்கி பிராமணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்கி பிராமணம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. 3வது அத்தியாயத்துல 3:8 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு. ஏதஸ்ய வா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி. யாக்கியவல்யர் வந்து பாத்தீங்கன்னா கார்கியை பார்த்து, சிஷியா இருக்கக்கூடிய கார்கியை பார்த்து சொல்றாரு, ஏ கார்கி, ஏதஸ்ய அக்ஷரஸ்ய, இந்த அக்ஷர பிரம்மம் இருக்கு பாத்தீங்களா, அக்ஷர பிரம்மம் என்ன அர்த்தம்? வெறும் பேஸா இருக்கிற கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸா இருக்கிற இந்த பிரம்மம் மாயையோடு சேரும் போது அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் ஆயிடுது. அந்த அக்ஷரத்தினுடைய பிரசாசனே, அதனுடைய சாசனத்தினால், அந்த ஈஸ்வரனுடைய சாசனம், ஆக்ஞா, இங்க அதுதான் தமயிதான்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, கண்ட்ரோல் பண்றது. எதை வச்சு கண்ட்ரோல் பண்றார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்றார்? எல்லாத்தையும் கமாண்டிங் பண்றார். அந்த கமாண்டிங் பண்றது மூலமா பிரசாசனே அப்படின்னு பேரு, சாசனம் பண்றது. ஏ கார்கி, பகவானோட சாசனத்தினால்தான் சூரிய சந்திரமசௌ வித்ருதௌ திஷ்டதா, இந்த சூரியனும் சந்திரனும் தன்னோட இடத்துல நிலை பெற்று தான் வேலையை ஒழுங்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட முன்னாடி வர்றதில்ல, கொஞ்சம் பின்னாடியும் போறதில்ல, தன்னோட இடத்திலேயே நிலை பெற்றிருக்காங்க. யாரோட ஆக்ஞா? பகவானோட ஆக்ஞையினால. ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி தியாவா பிருத்திவி வித்ருதௌ திஷ்டத. ஏ கார்கி, இந்த இந்த தியாவா பிருத்திவி அப்படின்னா இந்த சொர்க்கமும் அதே நேரத்தில் இந்த பிருத்திவியும், இது எல்லாம் தத்தமது இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தூங்கிக்கிட்டு இருக்கு. ஏன் சாமி கீழே விழுந்துராதா அப்படின்னா கீழே விழுவாது, சொர்க்கமும் கீழே விழுவாது, இந்த பூமியும் கீழே விழுந்துராது. அப்ப யாரோட ஆக்ஞா அப்படின்னு கேட்டினா, நீ இங்கேயே நில்லு அப்படின்னு பகவான் என்ன பண்ணியிருக்கார்? இந்த பூமிக்கு ஆக்ஞா பண்ணியிருக்கார். அப்ப இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற குடுமி யார் கையில இருக்கு? சுவாமி கையில இருக்கு, அக்ஷரத்தோட கையில, பிரம்மத்தோட கையில இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி நிமேஷா முகூர்த்தா அகோராத்திராணி அர்த்தமாசா மாசா ரிதவக சம்பத்சரா இது வித்ருதா திஷ்டந்தி. இந்த அக்ஷரத்தினுடைய ஆக்ஞையினாலதான் வந்து பாத்தீங்கன்னா, பிரசாசனத்தினால, ஆக்ஞையினால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிமிஷங்கள். இந்த கண் இமைக்கிறோம்ல, க்ஷணம் க்ஷணம் அப்படின்னு, இந்த கண் இமைக்கிற காலத்துல இருந்து முகூர்த்தம், முகூர்த்தம் சொல்லக்கூடிய காலம், அகோராத்திரம் இரவு பகல் எல்லாம், அதே மாதிரி அர்த்த மாசம் பக்ஷம் சொல்றோம்ல, சுக்ல பக்ஷம் கிருஷ்ண பக்ஷம், இந்த பக்ஷங்கள் எல்லாம், மாசா ஒரு மாசம் சொல்றோம், 2 பக்ஷங்கள் சேர்ந்து ஒரு மாசம். அதப்பறம் ரித்துக்கள், ஒரு 2.5 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு ரித்து மாறிக்கிட்டே இருக்கு ரித்து காலங்கள். இந்த ரித்துக்கள், சம்பத்சரம், இது எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சம்பத்சரமா ஒரு வருஷம் ஆகுது. இவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. இது எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன காரணம்னா, இந்த பகவானோட ஆக்ஞையினால தான் இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சரியா? ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி பிராச்சியோ அன்யா நத்யா செந்தந்தே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நதிகள் இமயமலையிலிருந்து கிழக்கு நோக்கி பாய்கின்றன. அந்த கிழக்கு நோக்கி பாய்கின்ற நதிகள்லாம் ஆர்டரா போயிட்டே இருக்கு, கிழக்கு நோக்கி பாய்கிறதெல்லாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வேதேபியோ பர்வதேபியக பிரதீச்சியோ அன்யா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு திசை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா உச்சி இமயமலையிலிருந்து கிளம்பி எல்லாம் பாய்கிறது. அதுவும் தன்னோட ஆர்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. யாம் யாம் ச திசோம் திசம் அன்வேத்தஸ்ய வா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி. எதெல்லாம் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த திசையெல்லாம் நதி ஓடுதோ அந்த நதிகள் எல்லாம் பகவானோட ஆக்ஞைப்படிதான் சமுத்திரத்தை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா ஓடுகின்றன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சொல்லி முடியும். இந்த மனுஷர்கள், பித்திருக்கள், தேவதைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ஆக்ஞாப்படிதான் எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நமக்கு தெரியல, எறும்பு மாதிரி இருக்கும் நம்ம. வாஸ்தவத்துல இதெல்லாம் ஒரு ஆர்டர்ல போயிட்டு இருக்கு. இந்த ஆர்டருக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் இருக்காரு. ஏன் அப்படின்னா தமயிதா. ஏன் தமயிதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சீட்டப்பிய கிழிச்சிருவாரு. பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஜ்ரத்தை வந்து பாத்தீங்கன்னா வஜ்ராயுதத்தை வந்து தூக்கி வச்ச வஜ்ராயுதத்தோட இருக்காரு. நம்ம கொஞ்சமாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி அப்படி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் என்ன ஆயிடும்? சீட்டு கிழிஞ்சிரும். அப்ப தேவதைகள் எல்லாம் பயந்து நடுங்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஷாஸ்மாத் வாதப்பவதே கட்டோபனிஷத்துல மந்திரம் சொல்லுது. பயத்தினால காத்து வீசுறானா. என்ன பயம்? பனிஷ் பண்ருவார் பகவான் அப்படின்னு.
இங்க இருக்கிறது எல்லாம் சூரியன் சந்திரன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயந்து 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 தன்னோட காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்களாம். ஒரு நாள் கூட லீவ் போட முடியாது. லீவ் போட்டா என்ன ஆயிரும், சீட்டு கிழிஞ்சிரும். அடுத்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடியா நிறைய பேர் இருக்காங்க. தன்னை வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பனிஷ் பண்ணுவாருன்னு பயம். அதனால இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா சரியா போயிட்டு இருக்கு. அப்ப தமயிதா யாரு அப்படின்னா பனிஷ் பண்றவரா இருக்க கண்ட்ரோலர் பகவான் தமயிதா. அதுக்கப்புறம் தமகன என்ன அர்த்தம்? 861வது நாமம் தமஹா. தமம்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா தமஹா பாகியேந்திரிய நிகிரஹா. நம்ம படிச்சிருக்கோமா? அடக்கம். நம்ம தமிழ்ல சொன்னீங்கன்னா அடக்கம். அந்த அடக்கமா இருக்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் அடக்க சுரூபமா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அடக்கமா. பாத்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வீக கலை இருக்கும். யாரெல்லாம் அடக்கமா இருக்காங்களோ அப்படியே சாந்த சுரூப்பியா அடங்கி போயிருப்பாங்க. அந்த அடங்கி போயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெய்வீக தன்மை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த அடக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட சுரூபம். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். அடக்கம் அமரருள் உய்க்கும் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்றார் தமஹா. தமனா என்ன அர்த்தம்? தம்யேஷு தண்டகாரியம் பலம். யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடக்குபவர்கள் இடத்துல தண்டனை பனிஷ் பண்ணணும் என்ன ஆகும்? சின்ன குழந்தைங்களை வந்து மிஸ் சொல்றாங்க அப்படின்னு 2 அடியை போட்டோன்னு அப்படியே அடக்கமா இருக்கும் குழந்தைங்க எல்லாம். அப்படியே சுப்டாப் அப்படின்னு டீச்சர் வந்து அடிச்சிருவாங்களோ அப்படின்னு அந்த பயந்துகிட்ட பின் டிராப் சைலண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ல இருக்கு. போய் பாக்குறோம். பார்த்தா ஏன் அப்படின்னா பயம், குழந்தைங்களுக்கெல்லாம் பயம், டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருவாங்க அப்படின்னு. அந்த பனிஷ்மெண்டோட பலன் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பனிஷ்மெண்டோட பலன் தமம். யாருக்காவது பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், 4 அடி கொடுக்குறார். ரொம்ப ஆட்டம் போடுறாங்க, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு, அடங்க மாட்டேன்றல்ல அப்படின்னு நமக்கு எதையாவது பனிஷ் பண்றார். பனிஷ் பண்ணதுக்கு பிறகுதான் நம்ம என்ன பண்றோம், சாந்தமாய் பேசாம குவைட்டா இருக்கும். அந்த குவைட்டா சாந்தமாய் இருக்கும் பாத்தீங்களா, அதான் அடக்கம்னு பேரு. அப்போ அந்த அடக்கமா வரும்போது அடி கொடுத்தா தானே சாந்தமாகிறோம். அடி கொடுக்கல அப்படின்னா நமக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னா நம்ம பாட்டுக்கு எதுவும் நம்ம தான் ராஜான்ற மாதிரி, நம்ம தான் ஈஸ்வரன் மாதிரி நம்மளே நினைச்சுக்கிட்டு ஊரெல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அடக்கம் இல்லாம. எப்ப 4 அடி கிடைக்குதோ ஏதோ நடக்கும், டிராபேக் ஏதாவது நடக்கும். ஐயோ நான் நினைச்சேனே, என்னை பத்தி எதுவும் பெருசா நினைச்சுக்கிட்டேன். இல்ல பின்னாடி நமக்கு பின்னாடி பகவான் இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா அடி கிடைச்சதுக்கு பிறகு ஏதோ ஒரு லாஸ் வரும், இல்ல சரீரத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கும், நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போவாங்க, இல்ல இறந்து போயிடுவாங்க, பெரிய லாஸ் வரும், நம்ம சொத்தை யாராவது அபகரிச்சு இருப்பாங்க, இல்லைன்னா எதுலயே இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் அது போயிடும், நம்ம நினைச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சீட்டு கட்டு மாளிகை மாதிரி அப்படியே இடிஞ்சு போயிடும், டக்கு டக்குன்னு போயிடும். அப்பதான் தெரியும் நம்ம யாரும் ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அப்ப என்ன ஆகும், லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவைட்னஸ் வரும். அப்ப அந்த அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அடக்கம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் அந்த அடக்க சுரூபமா இருக்கார். அப்ப அந்த அடக்கம் எதோட பலன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தண்டனையோட பலன். அந்த இங்க சொல்றாரு தமக தம்யேஷு. தம்யேஷு அப்படின்னா என்ன அர்த்தம், அடக்குபவர்களிடத்தில். தண்ட காரியம், தண்டனை கொடுக்கறதோட காரியம், அதோட பலசுரூபமா வந்து பாத்தீங்கன்னா தமம் இருக்கிறது. அடக்கம் வந்து பாத்தீங்கன்னா பலசுரூபமா இருக்கு. பனிஷ் பண்ணதுக்கு பிறகு பனிஷ்மெண்டோட பலன் அடக்கம், குவைட் ஆயிடுறது. அதுவா வந்து பாத்தீங்கன்னா தச்ச சாயேவ இதி தமக. அந்த தண்டனைக்கு பிறகு இருக்கிற, அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு பிறகு இருக்கிற அடக்கமா பகவானே இருக்கார். அப்ப பாருங்க, தண்டனையும் அவர் தான், முன்னாடியே சொல்லியாச்சு 859வது நாமத்துல தண்டனையும் அவர் தான், தண்டனை கொடுக்கிறவர் தமயிதாவும் அவர் தான். அந்த தண்டனை கொடுத்த பிறகு வந்து பார்க்க நடக்கக்கூடிய அந்த அடக்கமா இருக்கிறதும் தமம்னு சொல்லக்கூடியதும் அதுவும் பகவானா தான் இருக்கார். அதுக்கப்புறம் 862வது நாமம் அபராஜிதக. அபராஜிதகனா என்ன சுவாமி அப்படின்னா வெற்றி கொள்ள முடியாதவர், பராஜயம் செய்ய முடியாதவர். பராஜயம்னு என்ன அர்த்தம், பாஷிகர் சொல்றார் சத்ருபிஹி சத்ருபிர் ந பராஜிதக, எதிரிகளால் வெற்றி கொள்ளப்படாதவர். பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எதிரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவி பாகவதத்துல படிச்சீங்க அப்படின்னா, தேவி பாகவத புராணத்துல படிச்சீங்க அப்படின்னா அவ்வளோ புராணத்துல இருந்து எடுக்கும். ஏதாவது புக்கு வாங்கி வச்சுங்க, ஏதாவது புக்கு வந்து கிடைக்கும் தேவி பாகவதம். அப்போ சமயம் இருக்கும்போது அப்பப்போ படிங்க. ஏன்னு கேட்டா யுகங்கள் எல்லாம் பத்தி பேசும் பாகவதத்தை எடுத்தீங்க. பாகவதத்துல பாத்தீங்க அப்படின்னா பழைய யுகங்கள்ல இருந்து எத்தனை யுகங்கள் வந்துச்சோ
தசாவதாரமும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தசாவதாரங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இன்சிடென்ட், எவ்வளோ பேர் வந்தாங்க, ஏகப்பட்ட அரக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு ஆப்போசிட்டாக வந்திருக்காங்க. ஒருத்தராவது ஜெயிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பகவானை ஜெயிச்சதே இல்லை. சும்மா ஆக்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து தோத்து போன மாதிரி ஒரு ஒரு ட்ராமா போடுவார் ஒழிய வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவானை ஜெயிக்கவே யாராலையும் முடியாது. அதனால்தான் பகவான் சொல்றார், சத்ருபிகி, சத்ருக்களால் ந பராஜிதக, வெற்றி கொள்ள முடியாதவரா இருக்கிறதுனால இது அபராஜிதக அப்படின்னு பேர். பராஜயம் செய்ய முடியாதவர், வெற்றி கொள்ள முடியாதவர். அது மட்டும் இல்லை, வெற்றி கொள்ள முடியாதுன்னா ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்தரியாமையா இருக்காரே அவர் தான். நீங்க வெளியில ஒருத்தர் எதிரி இருந்தா நாசம் பண்ணிடலாம், உள்ளுக்குள்ளாரையே அந்தரியாமையா இருக்கிறவன் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? அரக்கனா இருந்தா கூட அரக்கனோட அந்தரியாமையா உள்ள இருக்கிறவரை எப்படி ஜெயிப்பீங்க நீங்க? அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவரோட இந்த ஜெகத்துக்கு சம்பந்தமே இல்லை. நிர்குணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருக்க நாமரூபங்களோட அவருக்கு சம்பந்தமே இல்லை. காட்சிகள்ல இருக்கக்கூடிய காட்சிகள் வெளில நினைக்கிறான், நான் ஸ்கிரீனை வின் பண்ண போறேன் அப்படின்னு. ஸ்கிரீனை வின் பண்ண போறியா? நீ கேரக்டர்ப்பா. உன்னால வந்து பாத்தீங்கன்னா என்ன முயற்சி பண்ணாலும் இந்த வில்லன் கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சினிமாவில் இருக்கிற வில்லன் கேரக்டர் என்ன எஃபோர்ட் போட்டாலும் அந்த ஸ்கிரீனை என்ன பண்ண முடியாது, ஜெயிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இந்த காட்சிகளுக்கும் அந்த ஸ்கிரீனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒண்ணு சகுன ஈஸ்வரனா எடுத்துக்கிட்டா வில்லனுக்குள்ளாரையும் அந்தர்யாமியா பகவான் தான் இருக்கார். ஸ்கிரீன் தான் அந்த காட்சிகள்ல இருக்கக்கூடிய வில்லனுக்குள்ளாரையும் அந்த ஸ்கிரீன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமியா இருக்கு. வில்லன் கேரக்டருக்குள்ளாரையும் அதுதான் இருக்கு, ஹீரோ கேரக்டருக்குள்ளாரையும் அதுதான் இருக்கு. ஸ்கிரீனை கேரக்டருக்கு உள்ளார சொன்னா என்ன பேரு? அந்தர்யாமின்னு பேரு. அதே ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்ன அப்படின்னா இந்த காட்சிகளோட எந்த சம்பந்தமும் இல்லாம நிர்குணமா அது சம்பந்தம் இல்லாம இருக்கு. அப்ப கேரக்டர் வந்து ஜெயிக்க முடியுமா? யோசிச்சு பாரு. கேரக்டரால வந்து பாத்தீங்கன்னா சகுன ஈஸ்வரனையும் ஜெயிக்க முடியாதான், உள்ள இருக்கிற அந்தர்யாமியையும். அதே நேரத்துல நிர்குணமா இருக்கிறதையும் ஜெயிக்க முடியாது. ஏன் அப்படின்னா நிர்குணத்துக்கு இது என்னன்னே தெரியவே தெரியாது. இந்த கிரியேஷனை பத்தி அதுக்கு எப்பவுமே தெரியவே தெரியாது, ஏன்னா கிரியேஷன் நடக்கவே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஜெயிக்கிறது? அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. பகவான் ஆத்ம ரூபமா இருக்கிறதுனால யாராலையும் பகவானை ஜெயிக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? சரண்டர் ஆகிறது மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். நம்ம சரண்டர் தான் பண்ண முடியும். நான் ஒன்றும் இல்லை சாமின்னு சரண்டர் ஆனோம் அப்படின்னா ஜெயிச்சிடலாம். எப்படின்னா நான் தான் அவரா இருக்கேன் அப்படின்னு. மற்றபடி வேற எந்த முறையிலையும் பகவானை ஜெயிக்கவே முடியாது. இதுக்கப்புறம் 863வது நாமம் சர்வசக. சர்வசகா. சர்வசகனா என்ன அர்த்தம்? முதல் மீனிங் ஆச்சாரியார் சொல்றார், சர்வ கர்மசு சமர்த்தயிதி. எல்லா கர்மங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து சாமர்த்தியம் உடையவர். ஏன்னா ஈஸ்வரன் ஆச்சு. நாமரூப கர்மஸ்வரூபமா பகவான் தான் இருக்கார். சர்வநாமமும் சர்வ ரூபமும் அதே நேரத்துல சர்வ கர்மஸ்வரூபமும் பகவான் தான். அப்ப எல்லா ரூபமா பகவான் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்நியமா எந்த கர்மங்களையும் செய்யறவங்க இந்த உலகத்துல இல்லை. எல்லா எக்ஸ்பர்ட்டும் யாரு அப்படின்னா பகவான் தான். எல்லா எக்ஸ்பர்ட் ரூபத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் இருக்கார். நிபுண ரூபத்துல இருக்கார். அந்த நிபுண தன்மையா பகவான் தான் இருக்கார். அப்ப சாமர்த்தியம் வந்து பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா காரியங்களிலும் சாமர்த்தியம் உடையவர் பகவான். அதான் சொல்லுது சர்வ கர்மசு. சில பேருக்கு சில ஏரியால வந்து நிபுணத்துவம் இருக்கும். எல்லா காரியத்தையும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிபுணத்துவம் இருக்கவே இருக்காது. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது, ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாது. ஆனா அவங்க ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு சின்ன கடைக்கு போயிட்டு ஒரு காய்கறி வாங்கிட்டு வாங்க அப்படின்னா ஒன்றும் வாங்க தெரியாது. ஆனா பெரிய சயின்டிஸ்டா இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. அப்ப எல்லா ஏரியாலையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சாமர்த்தியம் இல்லை. சர்வம் சர்வே சர்வம் ந ஜானாதி அப்படின்னு ஒரு நியமம் சொல்லுவோம். எல்லாரும் எல்லாத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்களா இருக்க முடியாது. எல்லாரும் எல்லா காரியத்திலையும் சாமர்த்தியம் உடையவங்களாகவும் இருக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு ஆள் என்னது அப்படின்னா பகவான் மட்டும் எல்லா காரியங்களிலும் சாமர்த்தியம் உடையவரா இருக்கிறவர். அதனால சர்வ சகக அப்படின்னு பேர். ஒரு மீனிங். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சகக அப்படின்றதுக்கு அர்த்தம் ஹனனம். ஹனன தாத்து அர்த்தத்தை எடுத்துட்டோம்னா கொலை பண்றது. அந்த அர்த்தத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா சர்வாணி சத்ருன்னு. ஆதி காலத்துல இருந்து சிருஷ்டி ஆரம்பிச்சதுல இருந்து யாரெல்லாம் அரக்கர்களா எதிரிகளா வந்தாங்களோ
தர்மத்துக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் அதர்ம ரூபத்துல அரக்கர்கள் வந்தாங்களோ அவங்கள எதிரிகளை எல்லாத்தையும் சகத இதி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை பண்ணி எல்லாத்தையும் கொன்றவரா இருக்கிறதுனால பகவானுக்கு இதிவா சர்வசக. அதனாலையும் பகவானுக்கு பேரு சர்வசக. ரெண்டு அர்த்தம். சர்வசகன்றதுக்கு அர்த்தம் சர்வ சாமர்த்தியசாலி, இல்ல அப்படின்னா எல்லாத்தையும் கொன்றவர், ரெண்டு அர்த்தம் வந்துடும். அப்புறம் 864வது நாமம் நியந்தா. இந்த நியந்தாவையும் இந்த தமயிதாவையும் ஒரே மீனிங் எடுத்து கார்கி பிராமணத்துல இருக்கிற அதை அப்படியே இங்க கொண்டு வந்துடணும். நியந்தான்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஷாவாசியத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஷாவாசியத்துல வந்து நம்ம இவரை பத்தி பேசும்போது ஒரு மந்திரம் இருக்கு. ஈஷாவாசியத்துல வந்து பாத்தீங்கன்னா தஸ்மின் நபோ மாத்தரிஸ்வா ததாதி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. எத்தனாவது மந்திரம்னா 4. ஈஷாவாசியம் 4ன்னு போட்டுங்க. அந்த ஈஷாவாசியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தஸ்மின் அப்போ மாத்தரிஸ்வா, மாத்தரிஸ்வான்றவர் யாரு அப்படின்னா இரண்ய கர்ப்பருக்கு இன்னொரு பேரு மாத்தரிஸ்வா அப்படின்னு பேரு. வாயு மாத்தரி அப்படின்னா ஆகாசம். மாத்தரி ஸ்வயதி கச்சதி இது மாத்தரிஸ்வா ஒரு லட்சணம் இருக்கு. இந்த ஆகாசத்துல தனி ஒரு ஆளா சுத்தி தெரியறது. யாரு சுத்தி தெரியற ஆகாசத்துல? காத்துதான். இந்த காத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத்தரிஸ்வான்னு பேரு. அந்த காத்து ரூபத்துல யாரு இருக்கா? ஏகோ தேவதா வாயு தேவதா, வாயு தேவதா, பிராணு தேவதா சொல்றோம். அம்மாவோட கர்ப்பத்துக்கு பேரு மாத்தரி அப்படின்னா அம்மாவோட கர்ப்பமா. இந்த மொத்த ஜெகத்தும் எங்க இருக்கு அப்படின்னா மாயாவோட அம்மாவோட கர்ப்பம் வயிற்றுக்குள்ளாரு. நம்ம எல்லாம் அம்மாவோட வயிற்றுக்குள்ளார இருக்கும். அங்க ஒத்த ஆளா சுத்திக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாசம்ன்ற கர்ப்பத்துல ஒத்த ஆளா வந்து பாத்தீங்கன்னா இந்த காத்து சுத்திக்கிட்டு இருக்கு. காத்துனா என்ன அர்த்தம்? இரண்ய கர்ப்பர் மாத்தரிஸ்வா. அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன். ஈஸ்வரன் என்ன ஆகிறார் அப்படின்னா வெளிப்படும் போது சூக்ஷ்மமா ஈஸ்வரன் வெளிப்படல, அவ்யக்தம். மாயையோட சேர்ந்த ஈஸ்வரன் எங்க இருக்கார்? சுசுப்தியில இருக்கார். அதுக்கப்புறம் பிரளயத்துக்கு அப்புறம் இருக்கார், சிருஷ்டிக்கு முன்னாடி இருக்கார். சிருஷ்டி ஆகல. அப்ப சிருஷ்டிக்கு வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் தான் என்ன பண்றார்? டைல்யூஷன் ஃபார்ம்ல அந்த இரண்ய கர்ப்பரா வரார். கான்சியஸ்னஸ் தான் என்ன பண்ணுது? மாயையோட சேரும் போது ஈஸ்வரன் கான்சியஸ்னஸ் எப்படி மாயையோடு சேர்ந்து ஈஸ்வரனா தூக்கத்துல இருக்கு. நான் சுகமா தூங்குனேன், கூட யார் இருக்கா? ஒன்னும் தெரியவில்லைன்னு மாயா இருக்கு. அப்போ நான்றது கான்சியஸ்னஸ், ஒன்னும் தெரியலன்றது மாயா. இந்த ரெண்டும் சேர்ந்தா அதுக்கு பேரு ஈஸ்வர தத்துவம்னு பேரு. அப்ப தூக்கத்துல ஏதாவது வெளிப்பட்டிருக்கா? அப்ப நான் வெளிப்படல. நாமம் இல்லை, ரூபம் இல்லை, எந்த இதுவும் வெளில தெரியவே இல்லை. அந்த ஈஸ்வரன் தான் கீழே இறங்கும் போது என்னவா வெளிப்படுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் ஃபார்ம் அவருக்கு பிரதம ஜகான்னு பேரு, ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு. அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் இந்த சிருஷ்டியில வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். நீங்க எந்த ஃபார்ம் வேணா கொடுத்துங்க. இப்ப சிருஷ்டியில வந்து யார் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவர் அப்படின்னா அந்த ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய பிராணாத்மா, சூத்ராத்மா அப்படின்னு பேர். அந்த சூத்ராத்மாவை தான் இங்க நியந்தா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த நியந்தா எப்படி இருக்காரு அப்படின்னா சர்வான் ஸ்வேஷு ஸ்வேஷு கிருத்தியேஷு வியவஸ்தாபயதி இது நியந்தா. அவரோட ஹிரண்ய கர்ப்பரோட வேலை என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தஸ்மின் அப்போ மாத்தரிஸ்வா ததாதி அப்படின்னு ஈஷாவாசியத்துல இருக்கு. அவரவர்களுடைய கர்மங்களை சிருஷ்டியோட ஆதி காலத்துல சிருஷ்டி ஸ்டார்ட் பண்ணும் போது யார்? ஈஸ்வரன். ஈஸ்வரன் தான் டைல்யூஷன் ஃபார்ம்ல ஹிரண்ய கர்ப்பரா வந்து ஹிரண்ய கர்ப்பர் தான் இது எல்லாத்தையும் படைக்கிறார். படைச்சதுக்கு பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாத்தையும் படைச்சிட்டு சூரியனை இங்க வா, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை காலையில உதயமாகணும், இந்த அஸ்தமிக்கணும். வாயு பகவான் இங்க வா, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ வாயு பகவான் என்ன பண்ணு, நல்லா எல்லா ஜீவராசிகளுக்கும் நீ ஒன்ன வச்சுதான் சுவாசம் போகணும். அதனால ஒழுங்கா சுத்திட்டு இருக்கணும். வர்ண பகவானே வா, ஒழுங்கா ரித்து காலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? மழையா பெய்யணும், வேலை அது அப்படின்னு. அக்னி நல்லா ஹீட்டா நீ வந்து பாத்தீங்கன்னா தகிக்கணும். அதனால ஜலம் நீ வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழ் நோக்கி சமுத்திரத்தை நோக்கி ஓடணும். இப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார்? மிளகா நீ காரமா இருக்கணும், சக்கரை நீ இனிப்பா இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தான் என்ன பண்ணார்? சிருஷ்டியில கமெண்ட் பண்ணி அவங்க கர்ம பலனை வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தான் கொடுக்கிறார் ஹிரண்ய கர்ப்பரா இருந்துகிட்டு.
அதனாலதான் இங்க ஆச்சாரியார் கிளியரா வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்துல சொல்றார், அந்த தஸ்மின் அப்போ மாத்தரிஸ்வா ததாதி ஈஷாவாசியத்துல சொன்னதை இங்க எக்ஸ்பிளைன் பண்றார். சர்வானு சிருஷ்டியில இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளை மட்டுமா அப்படின்னா இல்ல, நான் ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் இல்லாத நாள்லாம் நான் என்ன பண்ணுவேன், ஒரு ½ எக்ஸ்ட்ரா படுத்து மெதுவாக இருந்திருப்பேன். ஏன்னா அப்படின்னா எனக்கு ரொம்ப டைம் இருக்கும். 7:45 தான் நான் கோயிலுக்கு போகணும். அப்போ வந்து கிளாஸ் இல்லையா, கிளாஸ் இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல டைம் இருக்கிறதுனால மெதுவாக ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு ரிலாக்ஸாக ஜபம் பண்ணி நல்லா ஜபம் பண்ணுறதும் நல்லா டைம் எடுத்து பண்ணி மெதுவாக இது பண்ணுவேன். ஆனால் அந்த கிளாஸ் டைமுக்கு மட்டும் உள்ளேருந்து கரெக்டாக ஒரு பெல் வந்துடும். நான் இன்னைக்கு காலையில் பார்த்தேன், 4 நாளாக ஃப்ரீயாக இருந்துட்டு இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து கரெக்டாக அந்த 3:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கால். அதான் யோசிச்சேன், யார் உள்ள இருந்து எழுப்புறா என்ன. நான் ஃபர்ஸ்ட் தாட் வந்து இன்னைக்கு நான் எந்திரிக்கும் போதே ஃபர்ஸ்ட் தாட் எனக்கு அதுதான் வந்துச்சு. யார் உள்ள இருந்து என்னை வேக்கப் பண்றா, யார் என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்றா. கேனோபனிஷத்துல வந்து மந்திரமே அதுதான். கேனோபனிஷத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா, யாருடைய ஆக்ஞையினால எவருடைய இச்சையினால இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட காரியத்தை பண்ணுது, யாரோட இச்சையினால இந்த கண்ணு பார்க்குது, யாரோட இச்சையினால கமாண்டிங்னால இந்த காது கேட்குது, யாரோட இச்சையினால என்னோட எல்லா காரியங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராணன் சுவாசம் பண்ணுது, இதெல்லாம் யாரோடது அப்படின்னு இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் தாட் எனக்கு இதுதான் வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி நேற்று 4 நாளா கரெக்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு வரைக்கும் நான் தூங்கிட்டு இருந்தேன். மெதுவாக 5 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு ஜபத்தில் உட்கார்ந்தா போதும், எனக்கு 7 மணி 7:15 வரைக்கும் எனக்கு சமயம் இருக்கு, ஃப்ரீயா இருப்பேன். டெய்லி 4:30 மணிக்கு எந்திரிக்கிறவன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே உள்ள யாரோ அலாரம் வச்சு பேக்கப் பண்ணிட்டான், யாரு எழுப்புறா. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வான் அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஸ்வேஷு ஸ்வேஷு கிருத்தியேஷு அவங்களுக்குன்னு ஒரு காரியம் இருக்குல்ல. அம்மாக்களுக்கு காரியம் கரெக்டா இருக்கும், ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போற பசங்களுக்குலாம் வீட்டில் இருக்கும் போது தெரியும், கரெக்டா பேக்கப் ஆயிடுவாங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு கரெக்டாக டிஃபன் தயார் பண்ணுவாங்க. சில பேர்லாம் எங்கள் பூர்வாசிரமத்து வீட்டில எல்லாம் பார்த்துருக்கேன், அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு காலையில் டிஃபன் தயார் பண்ணி கொடுக்கணும், மத்தியானம் லஞ்ச் பாக்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், ரெண்டும் பண்ணணும். அதுலேயும் குறை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம்லாம் வச்சு கொடுக்கணும், பொரியல் கூட்டு பொரியல்லாம். இப்போ சாம்பார் ரசம் கூட்டு பொரியல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் தனியாக வந்து இட்லி தோசை ஏதாவது பண்ணி ரெண்டுத்தையும் தனித்தனி பேக்கிங் பண்ணி, ஐயோ என்ன பெரிய வேலை இல்லை, 6 மணிக்குள்ளாரெல்லாம் போயிடணும், அதுக்குள்ளார இவங்க சமைச்சு. அப்போ எத்தனை மணிக்கு அவங்க எந்திரிப்பாங்க. அப்போ அவங்க கர்மத்துல எல்லாத்துக்கும் உள்ள இருந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டினா, பகவான் என்ன பண்றார், ஈஸ்வர சர்வபூதானா ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி. ஈஸ்வரன் எங்க இருக்கார், உள்ளுக்குள்ளார கர்ம பல தாத்தாவா இருக்கார். உள்ள இருந்துகிட்டு என்ன பண்றார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் வீலோட ஆப்ரேட்டர் மாதிரி உள்ள ஒருத்தர் அந்தர்யாமியா உட்கார்ந்துக்கிட்டு அந்தர் யமனம் கரோதி, உள்ள நின்றுக்கிட்டு நம்மளை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றாரு. எந்திரி டைம் ஆச்சு, எந்திரி, உன் வேலைக்கு போகணும், உனக்கு ஜபம் பண்ணணும், உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வேலைகள்ல எல்லாத்துலேயும் நம்மளை நியமனம் பண்றவர் எவரோ அவர். பகவான் சொல்றாரு பாஷிகர், சர்வான் எல்லாத்தையும், ஸ்வேஷு ஸ்வேஷு அவங்க கர்மத்துல, கிருத்தியேஷு வியவஸ்தாபயதி நிலை பெற செய்பவரே. பரமஹம்சானந்தா உனக்கு கிளாஸ் இருக்கு, நீ ஆச்சாரியார், அப்ப என்ன பண்ண, ஒழுங்கா எழுந்திரிச்சு ஜபத்தை முடிச்சுட்டு கிளாஸ்க்கு வந்து உட்காரணும், சும்மா சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு எழுப்பி விட்டுறாரு. கண்ணு முன்னாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கலாமே, மத்தியானம் கிளைமேட் நல்லா இருக்கு, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம், அதெல்லாம் இல்லை, கிளாஸ் இருக்கு, கிளம்பு எந்திரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2:15 எழுப்பி விட்டுறாரு. 2:15 ஏன்பா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிக்கிறேனே, அதெல்லாம் இல்லை, அவ்வளோதான் 2:15 சரி, எந்திரி 1/2 மணி நேரம் படுத்து முடிச்சாச்சு இல்லை கிளம்பு அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து யாரோ ஒருத்தர், இதான் பாவனைன்றது. ஈஸ்வரனை நம்ம என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், உள்ள ஈஸ்வரன் இருக்கிறது வெளில தெரியாது. நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொன்றுத்தையும் பாவிச்சு என்ன பண்ணணும், ஈஸ்வரனோட இருப்புத்தன்மையை உள்ள
ஒருத்தர் எனக்கு அந்நியமா ஒருத்தர் இருக்காருன்றத கொண்டு வரணும். நான் ஃபர்ஸ்ட் தாட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேக்கப் ஆன முதல் தாட்டி தான் வந்துச்சு. யார் என்ன எழுப்புனா? யார் என்ன எழுப்புனா? என்ன யார் எழுப்புனா? அதான் கேள்வி எனக்கு. இன்னைக்கு காலைல ஃபர்ஸ்ட் தாட்டே பகவானை தான் நான் நினைச்சேன். என்ன தாட் அப்படின்னா, யாரோ உள்ள இருந்து இயக்குறாருல பகவான் தான். பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னை எழுப்பி விட்டுறாரு. அதான் இங்க மந்திரமே இருக்கு. வியவஸ்தாபயதி இதி. அவங்க கர்மத்துல வந்து பகவான் என்ன பண்றார்? யமனோட கர்மத்திலையும், இந்திரனோட கர்மத்திலையும், சூரியனோட கர்மத்திலையும், வாயுவோட கர்மத்திலையும், அக்னியோட கர்மத்திலையும் எல்லாத்தையும் அவங்கவுங்க கர்மத்துல நிலை பெற செய்கின்றவர் எவரோ அவருக்கு பேரு நியந்தா அப்படின்னு பேர் வச்சாச்சு. அதுக்கப்புறம் 865வது நாமம் அநியமஹா. நம்ம ஸ்லோகம் படிக்கும் போது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபராஜித சர்வசகோ நியந்தா நியமோ யமஹா. அபராஜித சர்வசகோ நியந்தா நியமோ யமஹா. அங்க வந்து நியந்தால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆகாரம் இருக்கு, தீர்க்க சந்தின்னு பேரு. நியந்தா ஆ, அது கூட ஒரு ஆ சேர்த்தாலும் ஆதான், ஆ பிளஸ் ஆ போட்டாலும் ஆதான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நியமோ யமஹா. நியமோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆ மறைஞ்சிருக்கு, நியமோ யமஹா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அவகிரக சின்னம்னு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு போடுவோம், எஸ் மாதிரி ஒண்ணு போடுவோம். அது போடாம விட்டீங்க அப்படின்னா யமக, போட்டீங்க அப்படின்னா ஒரு ஆ மறைஞ்சிருக்கு அயமக. அப்போ நியமம் யமம், அது கூட ஆ சேர்த்தீங்கன்னா அநியமம் அயமக அப்படின்னு 2 மீனிங் வந்துடும். இங்க ஆச்சாரியர் 865 முதல் இதை எடுக்கிறார். அநியமகா. அநியமகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியமக அப்படின்னா என்ன அர்த்தம்? அடக்குபவருக்கு பேரு நியமகன்னு பேரு. அநியமகனா தன்னை அடக்குபவர் இல்லாதவர். பாஷிகார் சொல்றாரு என்னன்னு பார்த்துருவோம். ந நியமோ நியத்திஹி தஸ்ய வித்யதை இதி அநியமகா. இவருக்கு பகவானுக்கு எந்த ஒரு நியமமும் இல்லை. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை பகவானுக்கு. ந நியமோ, நியமம்னு அர்த்தம் நியத்தி. இவரை வந்து இதை பண்ணுன்னு சொல்ற ரூல்ஸோ, எந்த கமாண்ட் பண்ற ஆளும் கமாண்டேட்டரும் இல்ல, ஒரு ரூலும் இல்ல, எதுவுமே இல்லாததுனால ந வித்தியதை இது பகவானுக்கு இல்லாததுனால பகவானுக்கு என்ன பேரு? அநியமகான்னு பேர். நம்ம எல்லாம் ஒரு ஆர்டர்ல போறோம்ல, நம்ம பண்ற எல்லா காரியத்திலையும் ஒரு ஆர்டர் இருக்கா, ஒரு ரூல் இருக்கா. ரோட்ல போகணும் அப்படின்னா இந்த லெஃப்ட்ல போகணும், கீப் லெஃப்ட். எல்லாத்துக்கும் தெரியுதுல்ல, கீப் லெஃப்ட்னு தெரியுது இல்ல. நம்ம நேச்சுரலாவே அப்படித்தானே போறோம். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் நம்ம ஒரு ரூலை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு இருக்கா இந்த நியமங்கள்? பகவானுக்கு எந்த நியமமும் இல்லை. பகவானை யாராவது கமெண்ட் பண்றவங்க யாராவது நியந்தா இருக்காங்களா? அதுவும் யாரும் இல்லை. அதனால பகவானுக்கு என்ன பேரு அப்படின்னா அநியமகான்னு பேர். எந்த ரூல்ஸ் இல்ல, எந்த ரூலரும் இல்லை. அதனால பகவானுக்கு பேரு அநியமகா அப்படின்னு பேர். ஒரு மீனிங். ரெண்டாவது, ஆவை எடுத்துட்டு ஆ போட்டு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, அநியமக்கு அப்புறம் ஆவை எடுத்துருங்க, நியமகன் மட்டும் எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சர்வ நியந்துர், சர்வ நியந்துர் நியந்திராந்தர அபாவாத். பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆர்டர் பண்றவரா இருக்கார். சர்வ நியந்துரு, யமன்ல இருந்து ஆரம்பிச்சு இந்திரன் தேவதைகள்ல இருந்து எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா முதற்கொண்டு எல்லா தேவதைகளையும் கமாண்ட் பண்றவரா பகவான் தான் இருக்கார். ந நியந்திராந்தர அபாவாத். அவரை வந்து பாத்தீங்கன்னா நியமம் பண்ணக்கூடிய ரூலர் வந்து பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லை. அதனால அநியமகா அப்படின்னு பேர் வச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த அநியமகக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு நேமும் இருக்கு. என்ன பேர் அப்படின்னா நியமகன் மீனிங் எடுத்துங்க. நியமகன் மீனிங் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? யோகாங்க அனுஷ்டானத்துல அஷ்டாங்க யோகத்துல முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிருக்கோம்? யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி அப்படின்னு 8 அங்கங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். யோக சூத்திரத்துல 1, 2, 29 வந்து பாத்தீங்கன்னா அஷ்டாங்காணி அப்படின்னு 8 அங்கங்களை 1:29 சொல்லுது. யம நியமாசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதையோ அஷ்டாவங்காணி அப்படி சூத்திரம். அதுல வந்து பாத்தீங்கன்னா
நியமம்னா என்ன, அநியமம்னா நியமம்னா என்ன, யமம்னா என்ன அப்படின்னும் போது முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நியமம், இங்க வந்து நியமம் தானே. நியமத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது நம்ம 32 சொல்லுது சௌச்ச. நியமம்னா என்னது? சௌச்ச சுத்தம், சந்தோஷ திருப்தி, போதுன்ற எண்ணம், அதுக்கு பேர் சந்தோஷம். அப்புறம் தபசு, இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை கொடுக்காம பனிஷ் பண்றது தபசு. அதுக்கப்புறம் சுவாத்தியாயம், சுவாத்தியாயத்துக்கு 2 மீனிங் சொல்லியிருக்கோம். ஒன்று இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது மோட்ச கிரந்தங்களை படிக்கிறதுக்கு பேரும் சுவாத்தியாயம். 3 கிளாஸ் டெய்லி பண்றோம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்துக்கு இன்னொரு மீனிங் நம்ம பார்த்துருக்கோம். என்னது? ஓங்கார ஜபம். ஓங்கார ஜபம் பாருங்க, அது கூட மறந்துட்டீங்க பாருங்க. பிரணவ ஜபத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம்னு பேரு. பிரணவ ஜபத்துக்கு பேரும் சுவாத்தியாயம், மோட்ச கிரந்தங்களை அத்தியனம் பண்றதுக்கு பேரும் சுவாத்தியாயம். அப்போ படிக்கிற காலத்துல இப்போ எல்லாத்துக்கும் பிரதானம் எது அப்படின்னா மோட்ச கிரந்தங்களை படிக்கிறது தான், சிரவணம் மனனம் தான் சுவாத்தியாயம். இதே வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு சுவாத்தியாயம்னா என்னன்னா ஓங்கார ஜபம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம், இப்ப படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறது தான் சுவாத்தியாயம். அப்ப சுவாத்தியாயம். அப்புறம் ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு. ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்றது 5வது. ஈஸ்வர பிரணிதானமும் 2 இருக்கு. என்னது ஈஸ்வர பிரணிதானம்னு என்ன அர்த்தம்? 2 மீனிங் சொல்லியிருக்கோம். கர்மப்பல தியாகம். முதல் வந்து பாத்தீங்கன்னா கர்மப்பல தியாகம், 2வது ஓங்காரம். கரெக்ட், ஓங்காரம் தான். ஈஸ்வர பிரணிதானத்திலையும் நீங்க யாரு என்ன தப்பா சொல்றீங்க, ரெஃபரன்ஸ் எடுக்காம. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்கார ஜபத்துக்கு பேரும் ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு பேரு. தஸ்ய வாச்சக பிரணவகா ஈஸ்வர பிரணிதானானி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூத்திரம் அதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நான் கிளியரா வியாக்கியானம் பண்ணிருக்கேன். சுவாத்தியாயத்திலையும் ஓங்கார ஜபம் வரும், ஈஸ்வர பிரணிதானத்துக்கு பேரும் ஓங்காரம் வரும். ஈஸ்வர பிரணிதானம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மப்பல தியாகம், கூடவே வந்து பாத்தீங்கன்னா பிரணவ ஜபம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானம்னு பேரு. மொத்தம் 5க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சௌச்ச, சந்தோஷ, தப, சுவாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானானி நியமாக. இந்த 5 மூலமா சுவாமி ஏன் சுவாமி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒண்ணு சொன்னோம் தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம 13வது சாப்டர்ல 20 குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அமானித்துவம் அதம்பித்துவம்னு 20 குவாலிட்டிஸ் சொன்னோம்ல. அந்த 20க்கு பேர் என்ன வச்சோம் தெரியுங்களா? ஞாபகம் இருக்கா? 20க்கு பேருமே ஞானம் தான் பேர் வச்சிருக்கோம். ஞானம் ஏன் அப்படின்னா ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை உண்டு பண்றதுனால அதுக்கான சாதனங்களுக்கு பேரே ஞானம்னு பேர் வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த யம நியமங்களை ஃபாலோ பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா 28 சூத்திரத்துல சொல்லுது, யோகாங்க அனுஷ்டானாத் அசுத்தி க்ஷயே. யோக அங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா யம நியமத்துல இருந்து ஒழுங்கா நம்ம அனுஷ்டானத்தை பண்றோம் அப்படின்னா அசுத்தி க்ஷயமாகும். அசுத்தினா என்ன சுவாமி? அசுத்தினா வேற எதுவும் இல்லை, இன்னைக்குதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரஜோ தமம், இந்த 2 தான் அசுத்தி. சித்தமலம், சித்தத்துல இருக்கிற மலங்கள் எது? ரஜோகுணமும் தமோ குணமும். இந்த அனுஷ்டானத்தை நீங்க பண்ண வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசுத்தி க்ஷயமாகும். ரஜோகுணமும் தமோ குணமும் நஷ்டமாகும். நஷ்டமாயிட்டு என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான தீப்தி. ஞானம் எது? என்ன குணம்? சத்துவகுணம். அந்த சத்துவகுணம் நல்லா பிரகாசிக்கும். அப்படி பிரகாசிக்க எது வரைக்கும் சுவாமி அப்படின்னா ஆவிவேக கியாத்தேஹே. இன்னைக்கு காலையில பாடத்துல வந்திருக்குல்ல, சத்துவ புருஷ அந்நேதா கியாத்திஹி நம்ம படிச்சோம்ல. அப்போ அந்த யோக சூத்திரத்துல படிச்ச மாதிரி எது வரைக்கும் அந்த சத்துவ சுத்தி இந்த யோக அனுஷ்டானம் எது வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டா அந்த பரமாத்மாவை ஆத்மாவை தரிசனம் பண்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆவிவேக கியாத்தி, நான் வேற இது சித்தம் வேறன்னு விவேக கியாத்தி பண்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அனுஷ்டானம் வந்து பாத்தீங்கன்னா யோகாங்க அனுஷ்டானம் ஹெல்ப் பண்ணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகாங்க அனுஷ்டானத்து மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானை அறியறதுக்கு சாதனமா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு? நியமகான்னு பேர் வச்சாச்சு, யமகான்னு பேர் வச்சாச்சு. யோகாங்க அனுஷ்டானத்துல இருக்கக்கூடிய யமமும் நியமமும் பகவான் தான் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி? ஞானத்தை உண்டு பண்ற சாதனங்கள் ஞானமென்றே சொல்லப்படுகின்றன.
இதுக்கு வந்து பிரசித்தமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரத்துல ஆயுர்வை கிருதம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. சாஸ்திரத்துல சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவார், இன்னும் வரலன்னு நினைக்கிறவங்களுக்கு. ஆயுர்வை கிருதம் அப்படின்னு, இந்த நெய் வந்து பாத்தீங்கன்னா கிருதம் அப்படின்னா நெய்யின்னு பேர். நெய்யுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயுள்னே பேரு. நெய்யுக்கு பேர் என்ன பேரு? ஆயுள். என்னங்க நெய்யுக்கு பேரு ஆயுள்னா? ஆயுள்னா வயசு தானே. தீர்க்க ஆயுஷ்மான் பவன் சொல்றோம். ஆயுள், நீண்ட காலம் ஆயுளோட இருக்கணும் அப்படின்னு. ஆயுள்னு ஏன் பேர் வச்சு நெய்க்கு அப்படின்னா, டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நெய் சேர்த்துக்கிறவனுக்கு ஆயுள் விருத்தி ஆகும். அப்ப ஆயுள வந்து பாத்தீங்கன்னா வளர்க்கறதுனால நெய்யுக்கு பேரு என்னது? ஆயுள்னு பேர் வச்சாச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யமமும் நியமமும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் அடையறதுக்கு சாதனமா இருக்கிறதுனால அந்த யமநியமத்துக்கே பேர் என்ன பேரு அப்படின்னா பகவான் பேர் வச்சாச்சு. பகவான் தான் யம ரூபத்திலையும் நியம ரூபத்திலையும் இருக்கின்றார் அப்படின்னு வச்சாச்சு. அடுத்தது நாமம் வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்றாரு 866வது நாமம் அயமக. அயமகனா என்ன அர்த்தம்? ஆ போட்டு ஃபர்ஸ்ட் யமகத்தை சொல்லிடும். ஆயமகனா என்ன அர்த்தம்? அயமகனா என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றாரு, ந அஸ்ய அஸ்ய வித்யதே யமோ நாஸ்ய வித்யதோ யமோ. பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா யமன் இல்லை, நமக்கு தான் யமன் இருக்கார். எப்போ உயிர் போயிடுமோ. நான் நல்லா பாருங்களேன், பகவான் தான் வந்து யம ரூபத்தில் இருக்கார். அதை வந்து சிந்தனை பண்றது ரொம்ப முக்கியம். நல்லா இப்பவே ப்ரிப்பேர் பண்ணுங்க மைண்ட். பகவான் தான் யம ரூபத்துல வரப்போறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேணான்னு சொல்லலாமா? பகவான் வேணான்னு சொல்லலாமா? இந்த சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாள் என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? சரீரம், இந்த கூடு வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்ட்டு தானே. இந்த கூடு வந்து பார்த்தீங்கன்னா வாசம் பண்ணுறதுக்கு யூஸ்லெஸ்ஸாக போயிடும். எவ்வளோ நாள் இது பழைய இத்து போன இந்த வீட்டில் வந்து எவ்வளோ நாள் இருக்கிறது? இதுலேருந்து ஒரு மோட்சம் கொடுக்கணும் இல்லை? இதை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள்? இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இதை தூக்கிட்டு அலைய வேண்டியிருக்கே. மொபைல் டாய்லெட்டு தூக்கிக்கிட்டு அலையிறோம். உள்ளுக்குள்ளே வந்து யூரின் பிளேடர் இருக்குல்ல, ஃபுல்லாக யூரின் ஃபுல்லாக இருக்குது. சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி காலையிலேருந்து ஏதாவது டீயை குடிச்சிருக்கோம். டீயை குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்ணாமல் நம்ம வந்து கிளம்பிடுவோம். கிளம்புனா வந்து பார்த்தீங்கன்னா சாமியை பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா முண்டிக்கு நிற்கும், ஐயோ யூரின் போகணுமே அப்படின்னு. இந்த பிளேடர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சாமி வந்து இப்போ என்ன பவித்திரம் பண்ணாங்கட்டி பவித்திரம் எல்லாத்துக்கும் நடக்கிறது தானே. மொபைல் டாய்லெட்டு உள்ளே வந்து யூரின் பிளேடர் ஃபுல்லாக யூரினை பாஸ் பண்ணி வச்சுருக்கோம், உள்ளே வச்சுருக்கோம். அப்படியே சாமிக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கோம், எப்படா விட்டா போதும் போய் யூரினை வந்து பார்த்தீங்கன்னா. இதே மாதிரி தான் இந்த சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் என்ன ஆயிடும்னா யூஸ்லெஸ்ஸாக போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் கொடுக்குறவரா யம ரூபத்தில் பகவான் தான் வருவார். இந்த சரீரம் உனக்கு வேணாம், புது சரீரம் ஒன்று வச்சுருக்கேன், பன்னி சரீரம் வச்சுருக்கேன், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். உனக்கு ஒரு கண்ணுக்குட்டி சரீரம் வச்சுருக்கேன், உனக்கு வந்து குரங்கு குட்டி சரீரம் வச்சுருக்கேன், உனக்கு ஒரு தேவதை சரீரம் வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு புது சரீரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணிட்டு சுவாமியே என்ன பண்ணுவார்? இந்த சரீரத்திலிருந்து விடுதலை கொடுத்து வேற ஒரு சரீரத்தை கொடுப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் யமன் இருக்கார். ஆனா சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ந அசியனா பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யமோ ந வித்யதே. யமனா யாரு? மிருத்யு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா யமனுக்கு இல்லை. அதனால அயமகன்னு பேரு. யமன் இல்லாதவர், மரணம் இல்லாதவர் பகவான் அப்படின்னு பேர். ஒரு மீனிங். அத்தவா, ரெண்டுத்துக்கும் சேர்த்து இங்க மீனிங் சொல்ற. அத்தவா அல்லது யம நியமவ் மீனிங், மெயின் மீனிங் வர. யம நியமவ் யோக அங்கே, யோகத்தோட அங்கம் இருக்குல்ல, அஷ்டாங்க யோகத்துல யம நியமம்னு 2 அங்கங்கள் இருக்கு. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி. இந்த 8 அங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா யம நியம யோக அங்கே தத்து கம்யத்துவாத். அந்த அங்கத்தினால வந்து பாத்தீங்கன்னா பகவான் அடையப்படுகின்றவராக இருக்கின்ற காரணத்தால், பகவான் வந்து எதனால் அடையப்படக்கூடியவர் அப்படின்னா யோக அங்காங்களா அனுஷ்டானம் பண்றதுனால. என்ன சூத்திரம்? 1:28 அசுத்திக்ஷயே யோகாங்க அனுஷ்டானாத் அசுத்திக்ஷயே. நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லா அசுத்தியும் நாசமாகும். ஞான தீப்தி, ஞான பிரகாசம் உண்டாகும். அந்த கரணம் எது வரைக்கும் அப்படின்னா சித்தம் வேற நான் வேறன்னு பார்க்கிற வரைக்கும் உண்டாகும். விவேக கியாத்தேகே, விவேக கியாத்தி பரம்பிரசஞ்சானம் வரைக்கும் இந்த யோக அங்க அனுஷ்டானம் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குணாதீத்தனாய் தானா பகவான் இடத்திலேயே இந்த ஜீவன் நிலை பெறுவான்.
அப்போ வந்து பகவான் அடையறதுக்கு முதல் ஸ்டெப் இது அஷ்டாங்கத்துல யமம் நியமம் 2. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தத்து கம்யத்துவாத், அந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த யோக அங்கத்தோட யம நியமத்து மூலமா அடையப்படுகின்றவரா இருக்கிறதுனால நியமத்துவாத் சயேவ நியமக, அந்த பகவானே நியமமா இருக்கார், பகவானே யமமாவும் இருக்கார். யமம்னா என்ன சுவாமி? நம்ம சொல்லிட்டோம் 32வது சூத்திரத்துல நியமத்தை சொல்லியாச்சு. யமம்னா எத்தனை? 5 ஐட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா யமத்துல சொல்றோம். யமத்துல சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா யமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அகிம்சா, யோக சூத்திரத்துல 2:30 2:30 யமத்தை சொல்லுது, 2:32 வந்து நியமத்தை சொல்லுது. அகிம்சா, சத்திய, அஸ்தேய, பிரம்மச்சரிய, அபரிக்கிரஹா, யமாஹா. அஹிம்சா முதல் வந்து பாத்தீங்கன்னா யமத்துல அஹிம்சா. யமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டோன்ட், நியமம்னா என்ன அர்த்தம்? டூஸ். அப்ப டோன்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா ஹிம்சை பண்ணக்கூடாது, 1 அஹிம்சா. 2வது வந்து பாத்தீங்கன்னா சத்தியம். சத்தியம் என்ன அர்த்தம்? பொய் பேசக்கூடாது. 2வது எல்லாமே கூடாது கூடாது, டோன்ட் 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 வரும். அப்ப பொய் பேசக்கூடாது, அதான் சத்தியம். அதுக்கப்புறம் அஸ்தேயம், திருடக்கூடாது, இன்னொருத்தரோட பொருளை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீலிங் பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது, அபகரிக்கக்கூடாது, அதனால அஸ்தேயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியம், பிறரோட மனைவியை வந்து பாத்தீங்கன்னா அபகரிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது, அதுக்கு பிறகு பிரம்மச்சரியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபரிக்கிரகம். அபரிக்கிரகம்னா நிறைய பொருள் சேர்க்கக்கூடாது, அபரிக்கிரகம். எல்லாமே கூடாது கூடாது கூடாது, இம்சை பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து பொய் பேசக்கூடாது, அதுக்கப்புறம் பிற பொருளை அபகரிக்க கூடாது, அப்புறம் பிறர் மனைவியை வந்து பார்க்கக்கூடாது, பிற பெண்களை பார்க்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உரிமை இல்லாத பெண்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபரிக்கிரகம்னா அதிக வஸ்துக்களை சேர்க்கக்கூடாது. இந்த 5க்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா யமம். அப்ப இந்த யமம் நியமம் இந்த 2த்தினாலையும் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா ஆசனம், பிராணாயாம, பிரத்யாகாரம் இதெல்லாம் ஜெயமாகும். வீடு ஃபுல்லா பொருளை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ண முடியுமா? மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு நிறைய ஸ்திரீகள் தெரியும். என்ன வேலை அப்படின்னா என்ன சொல்றீங்க? ஹவுஸ் மேக்கரா? பெண்கள் இப்ப புதுசா ஒரு பேர் சொல்றீங்களே, ஹோம் மேக்கர். ஹோம் மேக்கர் 4 அடி போட வேணா ஹோம் மேக்கரா? சாகர வரைக்கும் ஹோம் மேக்கராகவே இருப்பீங்களா? அப்போ எப்போ மோக்க எப்போ அடையிறது? வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட திங்ஸு, ஒன்றுத்தையும் தூக்கி போடவே கூடாது. 30 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து சேர்த்து வைக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவ்வளோதான் மெயின்டைன் பண்ணி தொடச்சி ஐயோ அப்புறம் எங்கெங்க நீங்கள் அனுஷ்டானம் பண்ண முடியும்? கண்ணை மூடி உட்கார முடியுமா அப்படின்னா கண்ணை மூடி உட்கார முடியாது. மெயின்டைன் பண்ணலன்னா என்ன ஆகும்? கரப்பாம்பூச்சி வந்துடும் உள்ளுக்குள்ளார, வந்து வீட்டுக்குள்ளார ஃபுல்லாக கரப்பாம்பூச்சிலாம் வந்துடும். காக்ரோச் வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை தான். அப்போ என்ன பண்ணணும்? மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அப்போ வந்து யோகியா ஆக முடியாது, ஒன்றும் ஆக முடியாது, சம்சாரியாக தான் இருக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அபரிக்கிரகம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்சை நிறைய பண்ணினீங்க அப்படின்னா உங்க மனசு சாந்தி ஆகாது, ரஜோகுணம் அதிகமாகிடும், உட்கார முடியாது. அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த யமனியமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல தாரண தியான சமாதி பண்றதுக்கு இது பேஸா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யமனியமத்தை அனுஷ்டானம் பண்ணாதவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவனுக்கு வானம் ஏறி வைகுண்டம் போறது சாத்தியம் இல்லை. அப்ப யமனியமத்துல ரொம்ப கவனமா இருந்தாதான் நம்ம மேல ஏறும் போது நமக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த யமனியமத்து மூலமா அடையப்படுகிறவரா இருக்கிறதுனால பகவானே யமமாகவும் நியமமாகவும் சொல்லப்படுகின்றார் அப்படின்னு உண்டாச்சு. மொத்தம் 10 நாமங்கள் படிச்சுக்கோ. ஓம் தனுர்தராய நமஹ, ஓம் தனுர்வேதாய நமஹ, ஓம் தண்டாய நமஹ, ஓம் தமயித்ரே நமஹ, ஓம் தமாய நமஹ, ஓம் அபராஜிதாய நமஹ, ஓம் சர்வசகாய நமஹ, ஓம் நியந்திரே நமஹ, ஓம் அநியமாய நமஹ, ஓம் நியமாய நமஹ, ஓம் அயமாய நமஹ, ஓம் யமாய நமஹ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ.
ओम श्री राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्री राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्री राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्री राम नाम वरानन ओम नमः इति ओम राम 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 मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि श्रीरामदूतं शिरसा नमामि ओम कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु नारायण हरि ओम